ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 903வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா iQooட Z7 லான்ச் பண்ணிட்டாங்க. எதிர்பார்க்காத விலையில் எதிர்பார்க்காத ஆஃபரோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி ChatGPT அதிகமாக பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால தானே இனிமேல் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி தெளிவாக ஷேர் பண்ணுறேன். Snapdragonோட 7+ Gen 1 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த மொபைலில் வரும் அப்படின்ற டீட்டெயில் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. லான்ச்சே ஆகாத ஒரு மொபைல் சேலில் வந்திருக்கு. அதுவும் ஒரு பெரிய கம்பெனியோட மொபைல். அது என்ன மொபைல், எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்காக. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், சாம்சங்லேருந்து சாம்சங் கேலக்ஸி F14 இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர 24ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து சாம்சங்கோட F13 நினைக்கிறேன். இந்த மொபைலுக்கு அப்கிரேடாக வரப்போகிற ஒரு மொபைலாக இருக்குது. இது ஒரு 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரப்போகிற சாம்சங்கோட ஒரு 5G மொபைல். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, எக்ஸினோஸோட 1330 அப்படின்ற ப்ராசர், 6000 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கேமரா மட்டும் என்ன அப்படின்றத தெளிவாக ஷேர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலாக சாம்சங்கோட சாம்சங் F14 ரொம்ப சீக்கிரமாக வர 24ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அடுத்து ஸ்னாப்ட்ராகன்லேருந்து 7+ Gen 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. சாரி, நான் வந்து இன்ட்ரோவில் 7+ Gen 1 சொன்னேன்னு நினைக்கிறேன். டங்கு ஸ்லிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 7+ Gen 2 இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன மொபைலில் வரும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட GT Neo 5 SE இந்த மொபைலில் வரப்போகுது. அதே மாதிரி ரெட்மியோட Note 12 டர்போ இந்த மொபைலில் வரப்போகுது. இது போக போக்கோவோட போக்கோ F5 இந்த மொபைலும் வரும்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசரோட ஒரு 50% பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டும் 13% எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த ப்ராசருக்கு சாம்சங்கோட அந்த 200 MP கேமராவோட சப்போர்ட்டையும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரோட அடுத்தடுத்த மொபைல்ஸை நம்ம எதிர்பார்க்கல. அடுத்து பிக்சலோட Pixel 7a இந்த மொபைல் பற்றி நம்ம இப்போ லீக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது போக மே 10ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியே லீக் தான் இருக்குது. எப்போ லான்ச் ஆகும் கூட இன்னும் தெரியாமல் இருக்கிற நிலையில் இந்த மொபைல் ஈபேல சேலுக்கே வந்திருக்குங்க. ஸோ இப்போ நம்மளால் சேலை பார்க்க முடியல, சேல் எண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மொபைல் சேலில் இருந்தது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. யார் எப்படி இந்த மொபைலை கொண்டு வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னு தெரில. ஆனால் லான்ச் ஆகாத கூகுளோட Pixel 7a இந்த மொபைல் சேலில் இருந்திருக்குங்க. இதுலேருந்து உங்கள்கிட்ட ஒரு குட்டி கொஸ்டின், இந்த மாதிரி மொபைல்லாம் எப்படி சேலுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட அசம்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத. அடுத்து iQooட iQoo Z7க்கு போயிடலாம். iQooட Z7 ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விலையில தான் வந்திருக்கு. நான் வந்து கண்டிப்பாக 20,000 கீழே தான் எட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். 19,000 அப்படின்ற ப்ரைஸ்டிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். நம்ம என்ன ஸ்பெக்ஸ் சொன்னமோ சேம் ஸ்பெக்ஸ் தான், எந்தவித சேஞ்சும் இல்லை. 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 4500 mAh பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல. இது தவிர மொபைலில் மற்ற எல்லாமே நல்லா இருக்குது, அந்த டியூ ட்ராப் நாச்சின்னு தவிர. ஸோ இந்த மொபைலுக்கு ஒரு ஆஃபரும் இருக்குங்க. வர 21ஆம் தேதி இந்த மொபைல் சேலில் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குறீங்க அப்படின்னா அமேசானில் மதியானம் 1 மணிக்கு போயிட்டு வாங்கிக்க முடியும். நீங்கள் HDFC அல்லது SBI பேங்கோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 1500 டேரக்ட் டிஸ்கவுண்ட், உங்களால் 17,500 இந்த மொபைலை வாங்க முடியும். ஸோ நல்ல டீல் தான். கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த டைமிங்க்கு நீங்கள் பை பண்ண வசதியாக இருக்கும். வேணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியாவில் ChatGPTக்கு சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. சமீபமாக ChatGPTயோட ஜென்ரேஷன் 4 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 4 ஜென்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட் இருந்தது. குறிப்பாக இது வந்து சேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரியே அது பேசி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய அப்கிரேடான ஃபீச்சர்ஸ் செட் வந்திருந்தாங்க. இது வந்து ப்ளஸ் மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்து ஆரம்பித்தாங்க. இது இப்போ இந்தியாலையும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ChatGPT ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்மளால் இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு $20 மாதம் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ChatGPT ப்ளஸில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணிக்க முடியும். எப்பவும் இருக்கிற
மாதிரி டிலே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹை டிமாண்டில் இருக்கிற சமயத்தில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரியான மெசேஜ்லாம் இல்லாமல் எந்த நேரத்துலையும் உங்களால் நல்ல ஸ்பீட் ஆக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ChatGPT தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் என்னோட ஒர்க்கே போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது, எனக்கு நிறைய ஏன் பண்ணி தருது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது Tizum அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு மொபைல் ஹோல்டர். இது வந்து ஒரு ஃபோல்டபிள் மொபைல் ஹோல்டர். நமக்கு தேவையான ஆங்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் டேப் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் ப்ரைஸ்லேருந்து இப்போ கம்மியாகி வெறும் 99 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ஸோ சூப்பரான ஆஃபர். கம்மி ப்ரைஸில் மொபைல் ஹோல்டர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ஆப்ஷனாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா, ஒரு கார் சார்ஜர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த Ptronோட கார் சார்ஜர் வேணா ட்ரை பண்ணுங்கள். இது மேக்ஸ் 36 வாட் வரைக்கும் அவுட் புஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PD சப்போர்ட்டட் சார்ஜர். அதனால் உங்களோட ஐஃபோன்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் 2 டைப் ஏ போர்ட், அது போக ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று நார்மல் 10 வாட்டும் இன்னொன்று 18 வாட்டும். அது போக அந்த டைப் சி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 36 வாட்கான மேக்ஸிமம் சார்ஜ் புஷ் பண்ணும். ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான கேஜெட்டுங்க. நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயர் கூட 2 இயர் பக்கத்தில் இருக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. அதனால் தைரியமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். இப்போ இது 349 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப நல்ல டீல். நான் வாங்கும்போது கூட ஒரு 500 ரூபா ப்ரைஸ் பக்கத்தில் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ வேணும்னு நினச்சி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருங்க, செக் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்கள் கேமிங் கீபோர்ட் தேடிட்டு இருக்கீங்களா, Redgear அப்படின்ற பிராண்ட் கண்டிப்பாக கேமிங் பிரியர்களுக்கு தெரியாமே இருக்காது. இப்போ அந்த கம்பெனியோட ஒரு செமி மெக்கானிக்கல் கேமிங் கீபோர்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. 699 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ரொம்ப நம்பக்கு தகுந்த கம்பெனிங்க. இதனோட ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் கேமிங் கீபோர்டு 699 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது தானமான டீல் அப்படின்னு தோணுது. ஏன்னா நார்மலான ஒரு கேமிங் கீபோர்டையே 1000 ரூபாய்க்கு மேலே தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கம்பெனியோட கேமிங் கீபோர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீபோர்ட் ட்ரை பண்ணலாம். 699 ரூபாய்க்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நான் சொன்ன ஆஃபர் எல்லாமே எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அல்லது ஆஃபர் எவ்வளோ நேரம் இருக்கோ அது வரைக்கும் மட்டும் தான் ஆஃபர். நான் சொன்னதை விட ப்ரைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா வாங்குறது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அப்படி இல்லைன்னா நல்ல ஆஃபருக்காக டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து அப்பப்போ நல்ல ஆஃபர்ஸ் வந்ததுன்னா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல சூப்பரான ஆஃபர் வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.